ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாமா, எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பவுல் எடுத்துக்குங்க. பன்னீர் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் உப்பு சேர்த்துக்குங்க, மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு குலுக்கி எடுத்துருங்க. இந்த பன்னீரை லைட்டாக கலர் மாறுற வரை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். பேன் கூட வச்சுக்கோங்க, உங்கள் விருப்பம் எது வச்சுக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. அந்த பேனில் இந்த பன்னீரை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்து எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம், பாஸ்மதி அரிசி, ஒரு 1/2 hour. அதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். அதையும் எப்படி பார்க்கலாங்க. வடிக்கும் போது லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க. அரை வெக்காடாக இருந்தாலுமே ரொம்ப ஃபுல்லாக ரொம்ப குழைய வைக்காதீங்க, நார்மலாக எடுத்துக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. பீன்ஸு சேர்த்துக்குங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையுமே அதை சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம நீல வாட்டத்தில் கேரட் சேர்த்துருக்கோங்க. கேரட் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு சீவி சேர்த்தாலும் நீங்கள் சேர்த்து செய்யலாங்க. எல்லாத்தையும் நல்லா வதங்கட்டும். குடைமிளகாய் நீல வாட்டத்தில் அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. பெரிய ஹோட்டல்லாம் போனாலே ஒயிட் கலர் ஃப்ரைட் ரைஸ் இப்படி தாங்க தருவாங்க. நீங்களும் எப்படி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், மறந்துடாதீங்க. லைக் போட்டுருங்க வீடியோவுக்கு. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. ஆனியன் சேர்த்துக்குங்க. நீல வட்டத்தில் கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஒரு வெங்காயம் போதுங்க, அதையும் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க. லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. சாதத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம், அந்த பன்னீர் ஃப்ரைக்கும் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கோஸ் சேர்த்துக்குங்க. கோஸையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோஸ் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, இல்லை சீவி கூட எடுத்துக்கோங்க, உங்கள் விருப்பங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணட்டும். நல்லா கொஞ்சம் வதங்கினோடனே சாப்பாடு வடித்த சாதத்தை ஆற வச்சு எடுத்துக்குங்க. நல்லா பொலன்னு இருக்கட்டும்ங்க சாதம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. தக்காளி சாஸ் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ பன்னீரையும் சேர்த்துக்கலாங்க. இந்த டைமில் பொரிச்சு வச்ச பன்னீரையும் சேர்த்துக்குங்க. ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்து அனுப்பலாங்க. சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலைங்க, ஒயிட் கலரில் தான் இருக்கும். கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம எண்ணெய்க்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே காய்ஸ், பாய்.